வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் சரிங்களா. பீட்ரூட்டு, கொத்தமல்லி தழை, நெல்லிக்காய் சரிங்களா. பீட்ரூட்டில் ஏற்கனவே தெரியும் ரத்தம் ஊறுறதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொத்தமல்லி வந்து ஜீரணத்துக்கு செரிமானத்துக்கு நம்ம எல்லாத்துலேயும் பயன்படுத்துவோம். ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாம் நம்ம இந்த தமிழகத்தில் வந்து எல்லா குழம்புக்குமே எல்லாருக்குமே கொத்தமல்லி இல்லாமல் அது ஃபினிஷ் ஆகாது அந்த டிஷ். அந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அதை சாப்பிட்றோமான்னா அது கேள்விக்குறி தான். ஒரு சிலர் தான் சாப்பிடுவாங்க. நானுமே அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்ற சூழ்நிலை வரும் சரிங்களா. ஆனால் நம்ம ஜூஸில் சேர்ந்து நம்ம அதை அடித்து குடிக்கும் போது உங்கள் ஸ்கின்னும் க்ளோ ஆகும், உள்ளே இருக்கிற ஹியூமினிட்டி பவரும் பூஸ்ட் ஆகும். நெல்லிக்காய் சொல்லவே வேணாம், அழகு குறிப்புக்கு நிறைய சொல்லுவாங்க, தலைக்கு போட்டால் நல்லது அந்த மாதிரி சரிங்களா. அதை அரைச்சி போடும்போது கருப்பாக முடி வளரும், எண்ணெயில் காய்ச்சி தேங்க அப்படி சொல்லுவாங்க. சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு, ரத்தம்லாம் ஊறும், அது இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம செய்யும் போது இந்த மூணுடைய பலனுமே சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. எப்படின்னா பீட்ரூட்டு, கொத்தமல்லி தழை, புதினா, இது நெல்லிக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். ஏற்கனவே ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் ஏபிசி தான், இது வேறு சரிங்களா. ஆம்லா, பீட்ரூட், கொரியாண்டர், இதுதான் இதனோட காம்பினேஷனில் நல்லாவே இருக்கும். இதை வந்து வாலியமான பிள்ளைங்க வந்து ரொம்ப சத்து இல்லாமல், இம்யூனிட்டி பவர் இல்லாமல் அப்படியே சோர்வாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இதை வந்து வாரத்தில் 2 நாளோ இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாளோ கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய பெனிஃபிட்டை காண்பீங்க. உள்ளேயும் சரி வெளியும் சரி உங்கள் ஸ்கின்னும் சரி க்ளோ ஆகிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து மருத்துவர்களாமே இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி குடிக்க சொல்லிட்டு சரிங்களா. இது நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் எல்லாமே மருந்து கசக்கு தான் செய்யுது, ஆனாலும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா சுகமாகணுன்ற அந்த மாதிரி தான். இந்த மருந்து மாதிரி கூட நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்கும் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிசி ஜூஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து ஒரு கொத்தோட ஒரு செடி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நல்லா பெருசாக இருக்குது சரிங்களா. நெல்லிக்காய் 1 தான் போட போகிறோம். அந்த பீட்ரூட்டில் கால்வாசிக்கும் கொஞ்சம் அதிகமாக சரிங்களா. ஒரு ஓரமாக கட் பண்ணிங்க அவ்வளோ போதும் சரிங்களா. அப்புறம் நெல்லிக்காய் வந்து 1 நல்லா அந்த பெரிய சைஸ் நெல்லிக்காய் 1 எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கொத்தமல்லி தழையை அந்த கொத்தோடு அலசிட்டு வேரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டோடையே சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வடித்து தான் நம்ம குடிக்க போகிறோம், அதனால் பிரச்சனை கிடையாது சரிங்களா. அப்படியே குடித்தாவும் நல்லது, அது திப்பியாக வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வடிச்சிட்டு நீங்கள் குடிங்க, அது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த 3த்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க. இது ஒன்றா சேர்த்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றி 100 ml தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுக்கலாம். அது ஒன்றா சேர்த்துக்கலாம் சரிங்களா. அது பெரிய பீட்ரூட்டாக இருந்தது, அதனால் கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன். அந்த கொத்தமல்லி தழையை கழுவி சேர்த்துட்டு நெல்லிக்காய் சேர்த்துட்டு 100 ml தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் சரிங்களா. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரை போடாமே சாப்பிட்டு பழகுங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே பீட்ரூட்டில் வந்து இனிப்பு இருக்கும் சரிங்களா. அப்படி உங்களுக்கு தேவைன்னா ஒன்று செய்யலாம். நீங்கள் வெல்லம் ஒரு துண்டு எடுத்து சும்மா நாக்கில் தடவிக்கிட்டு குடித்து பழகுங்க கண்டிப்பாக. ஏன்னா மாத்திரை போடும்போது நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் மொத்தமாக வெல்லம் போடாமல் ஒரு துண்டு மட்டும் எடுத்து நாக்கில் தடவிட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும். இதே மெத்தடில் பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகிறது பார்ப்பீங்க. உங்கள் முடி கொட்டுறதெல்லாம் கூட நின்றுட்டு முடி வளர்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் சரிங்களா. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு இது பலன் கிடைக்காது. ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆம்லா, பீட்ரூட், கொரியாண்டர் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எளிமையாக இருந்ததில்ல. இதே மெத்தடில் செஞ்சு கண்டிப்பாக இது சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றி நண்பர்களே.